ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பால்பன் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இப்போ மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சுகர், 4 ஏலக்காய். இதே கப்பில் தான் நான் மைதா மாவும் அளந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட கப் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டம்ளரில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே ஒரு டம்ளரில் வச்சு எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுகர் வந்து பாதி அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காயும் பாதி சுகரையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மாவோடு சேர்த்துடலாம். நீங்கள் கோதுமை மாவோட கூட செய்யலாம். ஆனால் உங்களுக்கு மைதா மாவில் செய்யும் போது அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், கடையில் செய்கிற மாதிரியாகவும். இப்போ இந்த 1/2 கப் சுகரை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்காக. அதே கப்பில் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சர்க்கரை பாகு காய்ச்சலாம். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் 1 கப் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கு, அதனால் நான் 1/2 கப் தயிர் 1/2 கப் பால் சேர்த்து நான் பிசைஞ்சிக்க போகிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இதை நான் இந்த ஒரே கப்பில் தான் எல்லாத்தையும் அளந்துருக்கேன். 2 கப் மாவு, 1 கப் சுகரு, 1 கப் தயிர். இதை நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைகிறதுனா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். உங்களுக்கு நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன், பத்தாததுனால நீங்கள் பால் கூட சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள் மாவோட பதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸ்பூனில் எடுத்து போடும்போது இந்த மாதிரி விழுகணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். எண்ணெய்லாம் ஒன்றும் குடிக்காது, உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இது இந்த பதத்துக்கு இருக்கும்போது இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். 1/2 கப் சுகரு, 1 கப் தண்ணி சேர்த்துடணும். இதை வந்து நம்ம சர்க்கரை பாகாக காய்ச்சிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் சர்க்கரை பாகு. பார்த்திங்களா, ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மாவு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதை பொரிக்கிறதுக்கு. மாவு பார்த்திங்களா, இப்போ முன்னே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு, ஒரு 20 நிமிஷம் வச்சதுனால. இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து அதிகமாக சூடாகக்கூடாது, பாதி சூடில் தான் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகாது. பாதி சூடில் இருக்கும்போது பொரிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஒரே கலராக இருக்க மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரே கலராக வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை டைரெக்டாக அப்படியே நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துற வேண்டியதான். சர்க்கரை பாகு ஆறி இருந்தால் நீங்கள் அதை சூடு பண்ணிக்கோங்க. கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆன அப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது இதில் ஒட்டாது. அதனால் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அந்த லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது இது அதோட சர்க்கரை பாகில் சேர்த்தா தான் உங்களுக்கு மேலெல்லாம் நல்லா ஒட்டி வரும். அவ்வளோதாங்க. இதை வந்து சர்க்கரை பாகில் லைட்டாக அப்படி பரட்டி எடுத்துட வேண்டியதான். பரட்டி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.